வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனவு வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் இருக்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை கேட்டோம்னா, பாதி நம்ம அடைஞ்சிருப்போம், பாதி அடையிறதுக்கான முயற்சிகளில் இருப்போம். நம்மளும் சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம், அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்போம், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்போம். அதாவது பைக் இருக்கும், பட் ஆனால் ஒரு புதுசாக ஒரு நியூ பிராண்ட் இப்போ புது மாடல் வந்திருக்குன்னா அதை வாங்கணும்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம், ஆனால் வாங்க முடியாது. ஒரு கார் இருக்கும், அது இஎம்ஐயில் போயிட்டுருக்கும். நம்ம அதை ஓன் பண்ணணும்னா மாதம் கம்பல்சரி அந்த இஎம்ஐக்கு உண்டான ஒரு பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருப்போம். அதேமாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்றப்போ இடம் இருக்கும், நான் வீடு கட்ட முடியாது. வீடு இருக்கும் சொந்தமாக, ஆனால் பட் அது தான் லோனில் இருக்கும். அது ஓன் ஹவுஸ் கிடையாது, லோன் ஹவுஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கமிட்மெண்ட் இருக்க சொல்ல நம்ம வீட்டுக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ், இதெல்லாமே வீட்டில் இருக்கும். இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொருளுமே 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி வாங்கின பொருளே வச்சு இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் மாற்றணும்னு நினைப்போம், ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை, அதுக்கான வருமானம் நமக்கு அமையாது. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நினச்ச பொருள் நினச்ச நேரத்தில் நினச்ச வாழ்க்கையை வாழணும், நினச்ச பொருளை வாங்கணும், நினச்ச மாதிரி சாப்பிடணும், நினச்ச மாதிரி போகணும் வரணும் அப்படின்றப்ப அந்த ஃப்ரீடம் நமக்கு, மணி ஃப்ரீடம் ஆகட்டும், டைம் ஃப்ரீடம் ஆகட்டும், எல்லாமே வேணும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கனவாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வருமானத்துக்காக இன்றைக்கி நம்மளோட நேரத்தை அடமானம் வச்சுருக்கோம். ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பணத்துக்காக இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையை அற்புதமாக வாழ்கிறதுக்கு, நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு நிறுவனம் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் யார், என்ன, இந்த வாய்ப்பு என்ன, இதில் நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், இந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க. ஒன்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை இங்கே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மிஸ் ஆகும். கடைசியில் பார்த்துட்டு புரியல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். இது ஃபுல்லாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிறுவனத்தை பற்றின விஷயங்கள், இந்த வருமானத்தை பற்றி நம்ம A to Z இப்போது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு ஒரு வழியை, புது வழியை உருவாக்கி கொடுத்துருக்கிற நிறுவனத்தோட பேர் A1 ஷாப்பிங். இந்த நிறுவனம் நமக்கு ஒரு கிளாசிக்கலான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க, ஒரு வருமான வாய்ப்பை. இந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வாய்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி அபவுட் அஸ், இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த A1 ஷாப்பிங் அப்படின்னா யார், இவங்க என்ன செய்துட்டாங்க, எப்படி செய்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இந்த A1 ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7 வருஷமாக கனெக்ட் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சென்னையில் ஹெட் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு 7 வருஷமாக ரன் ஆகக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இது 3வது ப்ராஜெக்ட் இப்போ நமக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்றைக்கி கிராசரிஸில் இருந்துட்டு, ஆன்லைன் ஷாப் பர்ச்சேஸில் இருந்துட்டு, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், நிறைய விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி லீடர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வருமானங்கள் சின்ன சின்னதாக, சார் வருமானம் இருக்குது நிறையா, ஆனால் நமக்கு சின்ன சின்னதாக வருது, பெரிய வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக இன்றைக்கி நமக்காக இந்த ப்ராஜெக்டை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, டிவியோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா பணம் சேர்த்து வச்சு தான் வாங்கணும், அந்த சூழ்நிலை இருப்போம். ஆனால் சேர்த்து வைப்போம், அது வேறு எங்கேயாச்சும் செலவாயிடும். இந்த மாதிரி நம்மளாக சேர்த்து வச்சுன்னா ஒரு பணம் வேறு எதுக்கு செலவாயிடும். அந்த இடத்துல இவங்க நமக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து, அதன் மூலமாக பொருளையும் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி, நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி சேமிப்புடன் கூடிய ஒரு வருமானத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த வாய்ப்பு தான் என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இந்த A1 ஷாப்பிங் செலக்ட் பண்ணணும்? இன்றைக்கி 1000 ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் இருக்குது, 1000 நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 1000 ஃபர்னிச்சர் கடை இருக்குது, 1000 எலக்ட்ரானிக் கடை இருக்குது, எலக்ட்ரிக்கல் கடை இருக்குது. நம்ம ஏன் இந்த A1 ஷாப்பியை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க சேமிப்பு மற்றும் வாங்கும் சக்தியை முழுமையாக அதிகரித்து அதன் மூலமாக நம்ம சம்பாதிக்கிற வழியை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இங்கே சேவிங்ஸ் அப்படிங்கிறத மெயினாக இவங்க வச்சுருக்குறாங்க. அதன் மூலமாக நமக்கு இந்த பொருட்களை வாங்கக்கூடிய பையிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. இது போக லைஃப் டைம் நமக்கு ஒரு ஏர்னிங்ஸை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. வாழ்நாள் முழுவதும் நம்ம இங்கே சம்பாதிக்க முடியும் பல வகைகளில். வருமானம் அப்படின்றது ஒரு வழியில் மட்டும், பல வகைகள் நமக்கு வருமானம் வர வழியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே ரிஸ்க்கு கிடையாது, ஓன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது.
இது போக இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 100% லீகலான நிறுவனம், 100% செக்யூர்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க மத்திய அரசாங்கத்தோட அனுமதியோட ஆன்லைன் ஷாப்பிங் 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த லெவல் முன்னேறதுக்கு உண்டான விஷயத்தை நமக்காக உருவாக்கி கொடுக்கறதுனால இது 100% லீகல் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அதனால் நமக்கு பர்சனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை இவங்க நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸை நாம் ஓனாக இங்கே செய்யறதுக்கு இவங்க வழிவகை செய்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான டீம் சப்போர்ட், ட்ரைனிங் எல்லாமே இவங்க மேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போக இந்த மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் இந்தியா ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அதற்காகவும் ப்ரமோட்டிங் டிஜிட்டல் இந்தியா. ஸோ இந்த பேக்கேஜ் ரெண்டுமே நம்ம இந்தியாவை வளப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ அதற்காகவும் நம்ம இங்கே இந்த பிஸ்னஸ் எடுக்க சொல்ல நம்ம லைஃப் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட லைஃப்பும் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இவங்க இங்கே நமக்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த A1 ஷாப்பியோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்காக நம்ம இந்த A1 ஷாப்பியை செலக்ட் பண்ணலாம் வாங்க. இது போக இவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மைக்ரோ கேஸ் ஸ்டவ், வேக்யூம் கிளீனர், மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி, ப்ரொஜெக்டர், மிக்சர் கிரைண்டர், வாட்டர் ஹீட்டர், ஹோம் தியேட்டர், கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஃபர்னிச்சர், இது மட்டும் இல்லாமல் கோல்டு, சில்வர், பட்டு புடவை, ஃபர்னிச்சர்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இவங்க இங்கே டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதில் எது வேணுனாலும் நீங்கள் இங்கே பொருள் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. பொருள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அதற்கான பணத்தை இங்கேயே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம வேறு இடத்துல சம்பாதிச்சு அதை அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து பொருள் வாங்குறதோட அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இவங்களே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வருமானங்கள், அதில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இவங்க ஒரு 5 வகையான வருமானத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம், பைனரி இன்கம், ஸ்பான்சர் இன்கம், கிளப் இன்கம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ இது மாதிரி 5 வகையில் நமக்கு இந்த நிறுவனம் ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் வேறு லெவல். ஸோ இது என்னன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நபர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அப்படியே இப்போ நிறைய கம்பெனிஸ், இப்போ நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ், ஒரு வருமானம் அப்படின்னாலே ஸோ இங்கே என்ன சார் டெய்லி வீடியோ பார்க்குறதா, ஆடு பார்க்குறதா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே வீடியோ வாட்சிங், ஆடு பார்க்குறதா அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரல் கான்செப்ட்லேயே இவங்க இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கான்செப்ட்லையோ ஆட் கான்செப்ட்லையோ நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது, லைஃப் டைம் சம்பாதிக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஷார்ட் பீரியட், ஒரு சின்ன அமௌண்ட் தான் சம்பாதிக்க முடியும். உங்கள் லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு அங்கே வருமானம் கிடையாது. இங்கே இந்த நிறுவனம் கொடுக்குறது எல்லாமே அன்லிமிட்டட் இன்கம், லைஃப் டைம் இன்கம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர், ஒரு நபரை இந்த நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு டைரெக்டாக 200 ரூபா தராங்க. நீங்கள் எத்தனை நம்பரை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். ஒரு ரெஃபருக்கும் ஒவ்வொரு அறிமுகத்துக்கும் உங்களுக்கு 200 ரூபா இவங்க கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இது அன்லிமிட்டட் இன்கம். நீங்கள் நினச்சா ஒருத்தரை பண்ணலாம், 5 பேரை பண்ணலாம், 10 பேரை பண்ணலாம், 100 பேரை கூட இங்கே அறிமுகப்படுத்தலாம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் உடனடியாக உங்களுக்கு 200 ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த பணத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஒரு பைனரி பிளான். ஸோ இன்றைக்கி இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனரி சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட இன்றைக்கி 15 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் நிறுவனமும் இன்றைக்கி இந்த பைனரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிஸ்டத்தை தான் இன்றைக்கி இந்த நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பைனரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோடி, தமிழில் சொல்லப்போனால் ஜோடி, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று அப்படிங்கிறது தான் ஒரு ஜோடி. ஸோ கல்யாணம் அப்படின்றப்போ ஒரு ஜோடின்னு சொல்கிறோம். ஒரு ஜோடினா ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொண்ணு. ஸோ இது ஜோடி. இதே மாதிரி தான் இங்கே லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று அப்படிங்கிறது ஒரு ஜோடி. இந்த ஒரு ஜோடிக்கு இந்த நிறுவனம் நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபாய். நம்ம ஒரு ஜோடி நபர்களை இங்கே அறிமுகப்படுத்த சொல்ல ஏ டீம், பி டீம் சொல்லுவாங்க. ஏ டீமில் ஒரு நபரையும் பி டீமில் ஒரு நபரையும் அறிமுகப்படுத்த சொல்ல நமக்கு ஒரு ஜோடிக்கு 400 ரூபா தருவாங்க. ஸோ இது முதல் ஜோடிக்கு மட்டும், ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேருக்கு மட்டும் கீழே அந்த படம் காமிச்சிருக்கும் பாருங்கள், அது பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். 2:1 ஆர் 1:2 சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சைடில் அந்த ஏபிக்கு கீழே ஒரே ஒரு நபர், இது நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் சரி, அந்த ஏபியில் இருக்க அவங்க யாராச்சும் அறிமுகம் செய்தாலும் அதுவும் அவங்க கணக்கில் தான் வரும். ஸோ இந்தமாதிரி ஃபஸ்ட்டு பேருக்கு மட்டும் ஒரு டெய்ல் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஜோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வந்தாலே உங்களுக்கு 400 ரூபா தந்துடுவாங்க. ஸோ ஒரு ஜோடிக்கு 400 ரூபா. ஒரு நாளைக்கு நம்ம 5 ஜோடி, அதிகபட்சமாக 5 ஜோடிக்கு வருமானம் சம்பாதிக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம இங்கே 2000 ரூபா வரை சம்பாதிக்க முடியும்.
இவங்க 2000 14,000 பர் டே சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த 14,000 எப்படிங்கிறத நான் சர்ப்ரைஸாக நீங்கள் உள்ளே வாங்க, வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி அந்த 14 சம்பாதிக்கிறதுன்ற சீக்ரெட்டை சொல்லித்தரேன். முதல்ல இந்த 2,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த 2,000 சம்பாதிக்கிறத வச்சு நம்ம அடுத்து 14,000 பிளான் பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உங்களுக்கு சொல்லி தருவோம். இங்கே A to Z உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சம்பாதிக்க வைக்க தான் இந்த நிறுவனத்தோட நோக்கமாக இருக்குது. அதனால் எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாலே உங்களுக்கு இந்த இன்கம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். ஸோ அதுக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கி நெட்வொர்க்கிங் சிஸ்டத்தில் நிறைய பேர் இது கொடுக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் AOBOC எத்தனை பேர் அறிமுகப்படுத்தினா அந்த நபர் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா, இந்த பைனரி இன்கம். இந்த பைனரி இன்கம் அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவருக்கு உண்டான அமௌண்ட் பைனரி இன்கம் அவருக்கு போயிடும். அவர் சம்பாதிக்கிறதுல பாதி பணம் ஸ்பான்சர் இன்கமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்படின்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்திருக்கீங்க இந்த நிறுவனத்துக்கு. அவங்க இன்றைக்கி 2,000 சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட இன்கம் 1,000 ரூபா. இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டும். அது போக உங்களுக்கு பைனரி மேட்சிங் இருக்குது, உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இருக்குது, அதெல்லாம் தனி. இவர் நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் ஒரே ஒரு நபரை தான் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்கனாலுமே அவர் என்ன பைனரி இன்கம் வாங்குறாரோ அதில் பாதி உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி B அப்படின்ற ஒரு நபர் 2வது நபர் அறிமுகப்படுத்தி அவர் இன்றைக்கி 1,000 ரூபா சம்பாதிச்சிருந்தானா உங்களுக்கு 500 ரூபா. 3வது C அப்படிங்கிற ஒரு நபர் நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, அவரும் இன்றைக்கி 2,000 சம்பாதிச்சானா உங்களுக்கு 1,000 ரூபா. இதை மாதிரி நீங்கள் 10 பேரோ 20 எத்தனை பேர் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அவங்க பைனரி இன்கம் வாங்கிறதுலேருந்து உங்களுக்கு 50% கிடச்சிட்ருக்கும். இதுதான் இங்கே ஒரு அமேசிங் இன்கம்மாக ஸ்பான்சர் இன்கம் சொல்லி நமக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட ஒரு வருமானத்தை இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய லெவல் வருமானமாக நமக்கு கிடைக்கும். 4வது வந்து கிளப் இன்கம். இந்த கிளப் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில், அதாவது ஒரு இன்றைக்கி தேதி வச்சு ஒரு 1ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்குவேன். 1ஆம் தேதி எப்போ பிறக்குதோ அந்த டைம்லேருந்து 1ஆம் தேதி முடிகிற டைம், இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த நிறுவனத்தில் எத்தனை சேல்ஸ் நடக்குதோ, எத்தனை பிஸ்னஸ் நடக்குதோ, இதில் இருந்து 6% அமௌண்ட்டை எடுத்து ஒதுக்கி அதை நமக்கு இந்த அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான கிளப் வச்சுருக்காங்க. ராயல் கிளப் இன்கம், கிளாசிக் கிளப் இன்கம், VIP கிளப் இன்கம் இப்படின்னு ஒரு 3 விதமான கிளப் இன்கம் நமக்கு தராங்க. இந்த ராயல் கிளப் இன்கமில் 2%, கிளாசிக் கிளப் இன்கம்க்கு 2%, VIP கிளப் இன்கம்க்கு 2%, மொத்தம் 6% நமக்கு இவங்க பிரித்து தராங்க. ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ராயல் கிளப் இன்கம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி பர்சன் வாழ்க்கையில் பெரிய அளவு சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நிறுவனத்தை நம்பி நிறுவனத்துக்காக கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய, அதாவது கம்பெனியோட டேர்ன் ஓவர் ஷேர்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தில் ஒரு பங்கு அப்படின்றப்ப நம்ம இந்த நிறுவனத்தை கூட நம்மளை எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் பாருங்கள். ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய தொகை தான் இது. இதுக்கு என்ன குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக ஒரு 5 நபர்களை இந்த A1 ஷாப்பிக்கு அறிமுகப்படுத்தினால் நீங்கள் இந்த ராயல் கிளப் இன்கம் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ இது மாதிரி உங்களை மாதிரி எத்தனை பேர் டைரெக்டாக 5 நபர்களை அறிமுகப்படுத்தி இந்த ராயல் கிளப்புக்கு இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகுறாங்களோ இவங்க எல்லோருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தோராயம் தான், உடனே ஃபிக்ஸட் அமௌண்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சேல்ஸ் நடக்குதுன்னா 100 சேல்ஸ் இன்ட்டு 1000 ரூபா போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த ராயல் கிளப்புக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாவில் 2% எடுத்திங்கன்னா 2,000 ரூபா. இந்த 2,000 ரூபாவை 10 பேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க, ஆளுக்கு 200 ரூபாவா. ஸோ இதுதான் இந்த ராயல் கிளப் இன்கம். ஸோ மேபி அது அச்சீவர்ஸ் வந்து 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 4 நாள் ஜாஸ்தியாக போகலாம். ஸோ அது எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இது எத்தனை நாளைக்கு கிடைக்கும்னா, தொடர்ச்சியாக நீங்கள் என்றைக்கு இந்த 5 பீப்புள்ஸை ரெஃபர் பண்ணி எலிஜிபிள் ஆகுறீங்களோ அன்றைக்கி மறுநாள்லேருந்து 100 நாளுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம். டெய்லி நம்ம இந்த இன்கம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது நம்ம நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்துலேருந்து ஒரு பங்கை பிரித்து தராங்க. ஸோ இந்த ராயல் கிளப் இன்கம் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கிளாசிக் கிளப் இன்கம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஏற்கனவே 5 நபருக்கு நேரடியாக அறிமுகப்படுத்தி ராயல் கிளப் இன்கம்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அது போக மேலும் ஒரு 10 நபர்களை நேரடியாக அறிமுகம் செய்தீங்கன்னா ஸோ இந்த கிளாசிக் கிளப் இன்கம்குள்ளே வருவீங்க. இதுக்கும் அதே மாதிரி நம்ம நிறுவனத்தில் இன்றைக்கி நடந்த சேல்ஸ் அதே 1,00,000 ரூபா, அதே மாதிரி இதுக்கும் அதுலேருந்து ஒரு 2%, இதுக்கு ஒரு 2,000 ஒதுக்குவாங்க. இதில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே ராயல் கிளப்னால் அதை விட இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றப்போ அதை விட கம்மியான பீப்புள்ஸும் உள்ள அச்சீவ் பண்ண முடியும். எல்லாராலையும் இங்கே வர முடியாது.
ஸோ இப்போ இங்கே ஒரு ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்கன்றப்போ அந்த 2000 ரூபாவை 5 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க, இல்லை 4 பேருக்கு பிரித்து, எத்தனை பேர் இந்த கிளப்பில் இருக்காங்க அவங்க பிரித்து கொடுக்குறாங்கப்போ அது ஒரு 400 500 உங்களுக்கு அன்றைக்கி சேல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வருமானம் அன்றைக்கி நடக்கக்கூடிய சேல்ஸை பொறுத்து மாறும். அது அதிகமாகவும் கிடைக்கலாம், கம்மியாகவும் கிடைக்கலாம். பட் டெய்லி நடக்கக்கூடிய சேல்ஸ் வந்து கிடைக்குது. இதுக்கு நீங்கள் நேரடியாக ஏற்கனவே 5 கொடுத்தீங்க ப்ளஸ் 10 பேர் டேரெக்டாக கொடுத்தீங்க, 15 பேர் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து முடிச்சிங்கனாலே நீங்கள் இந்த கிளாசிக் கிளப் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. உங்களுக்கு இந்த கிளப்பில் ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டு 100 நாளைக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 2வது இன்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஐபி கிளப்பு. இந்த விஐபி கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே 5 + 10 15 பேர் கொடுத்துருப்பீங்க. அது தொடர்ந்து இன்னொரு 20 டேரெக்ட் கொடுத்தீங்கன்னா 35 டேரெக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்கன்னா 35 பேர் நேரடியாக அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா இந்த விஐபி கிளப்புக்குள்ளே நீங்கள் வருவீங்க. நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இந்த நிறுவனத்துக்கு மாறுவீங்க. உங்களுக்கு அதே மாதிரி இங்கே விஐபி கிளப்புக்குன்னு ஒரு 2% அமௌண்ட் ஒதுக்குறாங்க. இது எத்தனை பேர் விஐபி கிளப்புக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஸோ இது எத்தனை நாளைக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாளைக்கு தராங்க. ஸோ இந்த ஒரு இன்கமும் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 35 டேரெக்ட் கொடுத்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாராலையும் வர முடியாது. ஒரு சிலரால் மட்டுமே, ஒரு 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ தான் வரும். இங்கேயும் எத்தனை பேர் உள்ளே வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இன்கம் ஏற்கனவே ராயல் கிளப் ஒரு 100 நாள், கிளாசிக் கிளப் ஒரு 100 நாள் ப்ளஸ் விஐபி கிளப்புக்கு ஒரு 200 நாள், 400 நாளைக்கு உண்டான பணம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ராயல் கிளப்பில் இருக்க சொல்ல ஒரு 10 நாளைக்குள்ளே கிளாசிக் கிளப் முடிச்சிட்டிங்கன்னா ராயல் கிளப்பும் கிடைக்கும், கிளாசிக் கிளப்பும் கிடைக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்று வந்துட்டு ஒன்று சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிங்கன்னா அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்தோடனே இதை கட் பண்ணிடுவாங்க, 3வது வந்தீங்கன்னா 2த்தையும் கட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே நீங்கள் எதெல்லாம் அச்சீவ் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்ருக்கும். இங்கே சொன்ன நாட்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபைனல் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நமக்கு கனவு வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்த வீடு, காரு, பைக்கு, ஃபாரின் ட்ரிப்பு, இந்தியன் சவுத் இந்தியா டூரு, டிவி, டேபு, இந்த சின்ன சின்ன விஷயம் ஹெட்பேண்டே நிறைய பேருக்கு வாங்கிறதுக்கு ஒரு கனவாக வச்சுட்ருப்பாங்க. இது எல்லாமே இங்கே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸாக நீங்கள் ஃப்ரீயாக அங்கே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் தனியாக எதுவுமே செய்ய முடியல. ஏற்கனவே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஏபி ஒரு ஜோடி. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீம் கீழே 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 என்ன அச்சீவ் ஆகுதோ அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி, அதாவது லெஃப்ட்டு 10 பேர், ரைட்டு 10 பேர், 10 பேர்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டு 10 ரைட்டு 10 ஒரு பேர். ஸோ அந்த மாதிரி வர சொல்ல நீங்கள் போல் அச்சீவர் ஆவீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸிக்யூட்டிவ் பேட் கிடைக்கும். ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் மட்டும் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இது மாதிரி ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு உங்களுக்கு 10 விதமான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் தராங்க. ஸோ இங்கே வந்து வில்லா ஹவுஸ் இருக்குது, லக்ஸரி கார் இருக்குது, ஃபாரின் டூர் இருக்குது, 2 வீலர் இருக்குது. ஸோ நமக்கு 3 days ஃபாரின் சவுத் இந்தியா டூர் இருக்குது, எல்இடி டிவி இருக்குது, டேப் இருக்குது. இது எல்லாமே இங்கே அவார்டாக நம்ம இங்கே ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுவுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இது எல்லாமே இங்கே நமக்கு ரிவார்டாக கிடைக்கும். நம்ம அதுக்கு அடுத்தது இது எப்படின்றது தனியாக நான் ஒரு வீடியோ போட்டு தரேன் உங்களுக்கு. ஸோ இது போக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இந்த நிறுவனத்தில் என்னென்ன சில விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, என்னென்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அப்போனா பணம் கட்ட வேண்டாம். பணம்லாம் எதுவுமே கட்ட வேண்டியது, பணம் கட்ட வேண்டியதுக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ROI இன்ட்ரெஸ்ட்டுக்கு கட்டத்தோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேமிப்பு திட்டத்தின் அடிப்படையில் இந்த பிளான் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு நபர் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருந்தா 7 மெம்பர்ஷிப் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கும், அங்கே ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 பேர் இங்கே மெம்பர்ஷிப் ஆகிறது விருப்பப்படுவாங்க. அப்போது ஒரு மொபைல் நம்பருக்கு 7 மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேருன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணுமா, புக் பண்ணணுமா, புக்கிங் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு டெபாசிட்டோ வேறு எதுவுமே அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. ஸோ நிறைய கம்பெனியில் நீங்கள் 5000 கட்டுங்க, 10000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு மாதம் இவ்வளோ தரணுங்களே, அந்த மாதிரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் புக்கிங் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதாவது எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமோ கோல்டு ஐட்டமோ உங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு நினைப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு சவரன் தங்கம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஜஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகி இங்கேயே சம்பாதிச்சு அதை வச்சுட்டு நீங்கள் இங்கேயே பொருள் வாங்கிக்கலாம். மற்ற விஷயம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது சொல்கிறேன். இங்கே மினிமம் வித்ட்ராயல் மினிமம் 400 ரூபா இருந்தாலே நீங்கள் பணமாக மாற்றிக்கலாம். இங்கே சம்பாதிக்கிற பணம் 400 இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி இவங்க கட் ஆஃப் பண்ணி டெய்லியும் நமக்கு பே அவுட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம டெய்லி சம்பாதிக்கலாம். நம்ம எவ்வளோ வித்ட்ராயல் கொடுக்குறோமோ அந்த பணம் 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ இதுக்கு அட்மின் சார்ஜ் 5%, டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்கம் சம்பாதிக்கல அந்த இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு 5% டிடிஎஸ்ஸாக பிடிச்சிருவாங்க. ஸோ இது ரெண்டுமே சரியாக முறையாக, அதாவது நிர்வாகம் வழி நடத்துறதுக்கும் ஒரு 5%, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு 5% போயிடுது, 10%. பேலன்ஸ் 20% நம்மளோட சேவிங்ஸ் வேலெட்டில் இவங்க சேர்த்து வச்சு நம்ம பொருள் வாங்கத்துன பணம் சேரணும் இல்லைங்களா, இவங்களே நம்ம வந்து கையில் வாங்கிட்டு சேமிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பணம் சேராதுன்னு அவங்களே அதை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களே அந்த சேவிங்ஸ் வேலெட்டை சேர்த்துட்டே வருவாங்க. அந்த பணம் சேர்ந்த உடனே நம்ம பொருள் வாங்கிட்டு இவங்களே ஏற்பாடு பண்ணி தராங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நமக்காக அவங்களே செய்து தராங்க. ஸோ ப்ராடக்ட் அட்வான்ஸ். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் தொகை ரீஃபண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல உங்களோட அமௌண்ட் முழுக்க உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். நடுவில் திடீர்னு வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கழிச்சு எனக்கு பொருள் எது வேண்டாம், எனக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டாம், பணம் ரீஃபண்ட் பண்ணுங்கள், ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர சொல்லி அதற்கு உண்டான தொகைகள் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. உங்கள் காசு எடுத்து கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே உங்கள் ஒரு சேல்ஸ்ன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுனால இங்கே ரீஃபண்ட் ஆப்ஷன் இதில் கிடையாது. நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல ப்ராடக்ட் எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே ரீஃபண்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து சொல்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த நிறுவனத்தின் சார்பாக நம்ம எதுவுமே ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ ஃபால்ஸ் ப்ராமிஸோ யார்கிட்டே கொடுத்தோன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனியில் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே இந்த லீடர்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் தான். சார் இந்த கம்பெனி அதை செஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க சார், கம்பெனி இதை தரேன்னு சொன்னாங்க, அதை தரேன்னு சொன்னாங்கன்னு தவறான விஷயங்கள் பரப்பி ஸோ நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்படக்கூடிய ஒரு தப்பான ஒரு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் பண்ணுவோம். அதில் நடக்கக்கூடிய டேமேஜ் எல்லாமே நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பிளான் ப்ராடக்ட் எல்லாமே லீடர்ஸ் நிறைய விருப்பப்பட்டு ஸோ அடுத்த அப்கிரேடுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறது, பிளான் சேஞ்ச் பண்ணுறது. அதாவது சேஞ்சுன்றது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு அப்படியே மாற்றிடுவாங்கன்னு பயப்பட தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு மேலே இன்னும் வருமானம் கொடுக்கறதுக்கு, இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இந்த நிர்வாகம் செய்யறதுக்கு நீங்கள் முழு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரைட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. எப்போ வேணாலும் பிளானை அதிகப்படுத்தி அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்மளோட அதிகப்படியான வருமானத்துக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது எல்லாமே இந்த நிறுவனம் இந்த ப்ராஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா நாம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் போய் எந்த கம்பெனி கூட வேணால் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு இன்கம் யாராலையும் கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய இன்கம் இவங்க நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போக ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த பணமெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வருமான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எப்படி இந்த இன்கம் எடுக்கிறது, சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இவங்களே ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஓனாக இந்த பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கை இதை ஓன் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னுச்சுன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று உங்களோட முதலீடு இருக்கணும், 2வது உங்களோட உழைப்பு இருக்கணும். இங்கே முதலீடு அப்படிங்கிறது வெளியே வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் போடணும். இங்கே முதலீடு அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். அது என்ன அமௌண்ட்டுன்னு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரேன். ஸோ இந்த அமௌண்ட்டோடு கூட உங்களோட உழைப்பை தான் இவங்க 90% எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போட்டிங்களோ அந்தளவுக்கு உங்களோட லைஃப் சீக்கிரம் செட்டில் ஆகும். உங்கள் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு அவங்க வழியை தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அதை பயன்படுத்தி உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட்டு இந்த இமேஜை தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த இமேஜ் மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டோமா? இது எல்லாமே நம்மகிட்ட இருக்க ஒரு பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், ஒரு 10 லட்ச ரூபா எப்போவுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸாக இருக்கிற மாதிரி, இல்லை இதில் இருக்கிற இமேஜஸில் இருக்கிற எல்லா பொருளும் நம்மகிட்ட கிடச்சிருச்சா? ஃபாரின் ட்ரிப்பு நம்ம 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறோமா? ஸோ இது மாதிரி ஒரு கார் இன்றைக்கி வச்சுருப்போம், ஒரு சாதாரண கார் வச்சுருப்போம், ஒரு லக்ஸரி கார் நம்மளால் வச்சுருக்க முடியுதா? இல்லை ஒரு வீடு வச்சுருப்போம், ஒரு வில்லா வச்சுருக்கோமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க சொல்ல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த நிறுவனம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வழியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணதில்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும் இந்த இன்கம் எல்லாமே நமக்கு கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. 100% கேரண்டி. இங்கே உழைக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் எங்கள் கூட வாங்க, எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, 5 விதமான இன்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதுக்கு தராங்க அது தராங்க சொல்லி இதை யாராவது அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த நிறுவனம் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளைக்குள்ளே ஒருத்தங்க இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றப்போ ஏன் நம்மளால் முடியாது? ஸோ 5 விதமான இன்கமையும் இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் 10 நாளையில் பார்த்தீங்கன்னா 12,263 சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ எந்த ப்ராஜெக்டில் இந்த வருமானம் இந்த 10 நாளில் சம்பாதிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள்.
ஸோ 10 நாளில் 12,260 நம்ம சொன்ன மாதிரி டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 3,000 சம்பாதிச்சிருக்காங்க, பைனர் இன்கம் 5,200 சம்பாதிச்சிருக்காங்க, ஸ்பான்சர் இன்கம் 3,400 சம்பாதிச்சிருக்காங்க, கிளப் இன்கம் 663 சம்பாதிச்சிருக்காங்க. அடுத்து அந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஃபஸ்ட் அவார்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ 10 நாளில் ஒரு அவார்டை அச்சீவ் பண்ண முடியும், 100 நாளில் 10 அவார்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 5 விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் எல்லாராலையுமே. ஸோ இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நிறுவனத்தில் வந்து சேரக்கூடிய அனைவருக்கும் இது பொது. யார் முந்திக்கிறாங்கன்றது மட்டும்தான் இங்கே முக்கியமே தவிர யார் செய்கிறாங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது முன்னாடி வந்தாங்களா பின்னாடி வந்தாங்களா கிடையாது, யார் உழைக்க தரலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். ஸோ இது போக நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறது என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நம்ம வருமானமெல்லாம் பார்த்துட்டோம், சம்பாதிக்கிற வழியெல்லாம் பார்த்துட்டோம். இதில் இணையத்துக்கு நான் என்ன சார் செய்யணும், எப்படி சேர்றது, இதுக்கு நான் என்ன செய்யணும், எவ்வளோ பணம் கட்டணும், ஏதாவது பணம் கட்டணுமா என்னன்னு கேட்டது ஒன்றும் இல்லைங்க. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த பொருளையும் வாங்க வேண்டாம், விற்க வேண்டாம். இங்கே டெபாசிட் 5,000 கட்டுங்க 10,000 கட்டுங்க கிடையாது. உங்களோட பர்ச்சேஸ் வேலெட் உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். இந்த டேஷ்போர்டில் உங்களோட சேவிங்ஸ் வேலெட் தான் அது. பர்ச்சேஸ் வேலெட் உங்களோட சேவிங்ஸ் வேலெட். இங்கே ஒரு 1,180 ரூபா நீங்கள் சேவிங்ஸுக்காக நீங்கள் முன்னாடி டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இந்த 1,180 ரூபா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு முழுக்க இந்த பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் சம்பாதிக்கிற வாய்ப்பு எல்லாமே ஃப்ரீயாக சம்பாரித்து இங்கே சம்பாதிக்கிற பணத்தில் தான் நீங்கள் பொருள் வாங்க போகிறீங்க. உங்கள் பணம் உங்களுக்கு முழுசாக திரும்ப கிடச்சிட போகுது. இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ இந்த 1,180 நமக்கு எப்படி திரும்பி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி வித்ராயல் போட்டு ஒரு பணம் வித்ராயல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நிறுவனத்தில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1,000 ரூபா வித்ராயல் கொடுக்குறேன்னா 5% அட்மின் சார்ஜ், அந்த மாதிரி TDS 10% போயிடுது. மிச்சம் 20% சேவிங்ஸ் வேலெட்டு பிடிப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சேவிங்ஸ் வேலெட்டில் வர்ற பணம் தான் இங்கே ஆட் ஆகும். இதை வச்சு நீங்கள் பொருள் வாங்குவீங்க. பேலன்ஸுக்கு அந்த 70% பணமும் உங்களுக்கு கேஷாகவே வந்துடும். இதை நீங்கள் உடனே செலவு பண்ணிக்கலாம். ஒரு 1,000 ரூபா பண்ணிங்கன்னா 700 ரூபா நீங்கள் உடனே எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஒரு 200 ரூபா இந்த வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதே ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே 10 நாளில் 3,620 ரூபா சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 10 நாளில் ஒரு 3,620 ரூபா சேர்ந்ததுன்னா ஒரு மாதத்தில் இந்த 10,000 சேர்ந்துடும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் 10,000 சேர்ந்தால் இவங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருளை போய் வாங்கிக்க போகிறாங்க. அந்த 10,000 என்ன பொருள் இருக்கோ, இல்லை மேபி அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சா அந்த ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளவோ அந்த விலை சேர்ந்தோடனே பொருள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் பிளான் பண்ணிக்கலாம், அந்த வாஷிங் மிஷின். இதை மாதிரி நீங்கள் வித்ராயல் போடுற பணத்துலேயே இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிற காசை வச்சு நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ 2 விதமான லாபம் இங்கே இருக்குது. ஒன்று நமக்கு வருமானமும் கிடைக்கிது, 2வது நம்ம பொருள் வாங்கிறதுக்கு உண்டான. இப்போ நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கோல்டு வாங்கிறதுக்கான ஒரு சேவிங்ஸ் பண்ணமாக கூட இப்போ நீங்கள் ஜிஆர்டியிலோ வேறு ஏதோ ஒரு பெரிய நகை கடையில் நீங்கள் ஒரு நகைச்சீட்டு போகிறீங்கன்னா மாதம் நீங்கள் கையிலேருந்து கொண்டு 5,000 10,000 கட்டணும். இங்கே அது நீங்கள் தேவையில்லை. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களோட வருமானத்திலே இவங்க பிடிச்சி நம்ம நகை வாங்கிறதுக்கு உண்டான பணத்தை சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ இங்கேயே சம்பாதிச்சு இங்கேயே அந்த பணத்தை சேர்த்து வச்சு இங்கேயே நம்ம அதை பொருளாக வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு வருமானமும் கிடச்சிது. இந்தளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு இந்த நிறுவனம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதை இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸ்டார்டிங்கில் இது யார் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே பெரிய லெவலில் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட வளமான வாழ்க்கைக்கு ஒரு புதியதொரு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்க இந்த A1 ஷாப்பில் இன்றைக்கி நிறைய லீடர்ஸ் இப்போ புதுசாக வந்துட்டுருக்காங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதியதொரு பாதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதுக்கு நாள் கடத்தாதீங்க. உடனே இதை யார் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்ககிட்ட இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த கம்பெனி ப்ரமோட்டரையோ கம்பெனியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இது பெரிய லெவலில் வளரக்கூடிய ஒரு நிறுவனம். ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. நீங்கள் எல்லோருமே இங்கே சம்பாதிக்க முடியும். வாங்க எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.